இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரர் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். So, hi guys, welcome to Voila Vada podcast. Once again, Brani. And Beerus. So, starting music வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த மியூசிக் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு ரீல்ஸ்ல. ஆனால் அதான் முன்ன ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. அப்போ இந்த டாபிக் பற்றி பேச ஐடியா வரல. இப்போ உங்களுக்கே தெரியும், பிராலி ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு சொல்லலாம். அதெல்லாம் கேட்க இப்போ நம்ம டாபிக் அவுட் ஆஃப் டாபிக் போகாது. அதுல தான் உள்ள வர. இப்போ நம்ம அவர் இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி ஃபிட்னஸ் பற்றி வச்சுன்னு ஒரு துளிகளை எடுத்து உள்ளானவே. சரி, இந்த டாபிக் நாங்கள் பேசலான்னு வந்தோம். டாபிக் பேர் என்ன? பழனி படிக்கட்டு. ஸோ அதான் நாங்கள் இந்த மியூசிக் அவுட் ஆஃப் ட்ரெண்டில் போயிடுச்சு ரீல்ஸ்ல. ஆனால் அப்போவே அந்த லோ வேஸ்ட், லவ் ஹேண்டில், லைட் வேஸ்ட், ஜீரோ வேஸ்ட், ஜீரோ ஹிப் அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் வச்ச டாபிக் தான் பழனி பதிக்கட்டு. பழனி பதிக்கட்டு மாதிரி சிக்ஸ் பேக் அதுக்குன்னு தான் அப்படின்னு வாங்கினேன். ஸோ அதை சொல்லி ஸோ அங்கேருந்து எப்படி இந்த ஜீரோ வேஸ்ட் ஹெல்த்தியா, ஹவு கேன் வி மெயின்டைன் இட், அந்த மாதிரி எப்படி சிக்ஸ் பேக்கை ரீச் பண்ண முடியும், எதனால சிக்ஸ் பேக் சில பேருக்கு தெரியல, அப்புறம் அதோட ஜெனட்டிக் அண்ட் ஃபேக்டர்ஸ், அதை பத்தி தான் பேசுவோம். ஏன் சிக்ஸ் பேக், ஏன் எல்லாரும் பாடி பில்டிங்னால ஏன் சிக்ஸ் பேக் போறாங்க, அதெல்லாம் தான் பேசலாம். அதை பத்தி ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங்னா சிக்ஸ் பேக் போறாங்கன்னு இல்லை, சிக்ஸ் பேக் தானா வரும் பாடி பில்டிங் போனா. எப்படி நீங்க தானான்னு கேட்கலாம். எப்படின்னா பாடி ஃபேட் நம்ம குறைக்கணும். ஒரு பாடி பில்டிங்ஸ் போறோம்னா ஒரு நார்மல் ஸ்டேஜ், ஒரு சின்ன காம்படிஷன் நீங்க பண்ண போறீங்கன்னா கூட மினிமம் 10% பாடி ஃபேட் கீழே போவாங்க. ஸோ நீங்க 10% பாடி ஃபேட் கீழே போகும்போது மசில் ஸ்ட்ரையேஷன்ஸ்லாம் தெரியும். அப்படி போகும்போது நீங்க 10% பாடி ஃபேட் கீழே இருந்தீங்கன்னாவே ஆப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், விசிபிள் ஆகும். அப்ப எனக்கு சாதாரணமாக தெரியும். நீ உனக்கு தான் நான் சொன்னேன், நீ உன் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாகுது, 12 கீழே தான் இருக்க நீ உன் பாடி ஃபேட். அதுதான் ஆனா எப்படின்னா ஆப்ஸோட டிஃபனிஷன் அந்த இது இருக்காது, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். அதாவது இப்போ பீப்புள் எப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணா ஃபேட் கம்மியாகுன்றாங்க. ஆனா அந்த இடத்துல மசில் பிரேக்கேஜ் ஆக சொல்லும். ஸோ மசில் டைட் ஆகும், சம்டைம்ஸ் விரிவாகும். ஸோ அந்த டைம் நீங்க ஃபேட் லாஸ் சொல்ல கூட வெயிஸ்ட் சம்டைம்ஸ் சிலர் பெருசாவே இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இப்பவே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள். ஆண்ட்ரே டியோ ஒலிம்பியா டாப் 5 வந்தாரு போன லாஸ்ட் 2020. ஸோ அவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதுவே மென்ஸ் பிசிக்ல 4 times சாம்பியன் ஜெர்மி பூந்தியா, அவரோட வெயிட் பார்த்தோம்னா கேரட் மாதிரி அது சும்மா நத்துக்கு நிற்கும். அந்த அளவுக்கு அந்த வி ஷேப் டேப்பர் அது எப்படின்னா அவ்வளோ பெரிய வி மேல பிராட் ஷோல்டரு ஷார்ப்பா இறங்கும். அதுக்கு பேர் தான் அந்த வி டேப்பர், வியோட எண்டு, ஷார்ப் எண்டு. ஸோ அதனாலதான் அவர் 4 times சாம்பியனாக இருந்தாரு. 5th time சாம்பியன் ஆகணும்னு சொல்லி திருப்பி பண்ணிட்டு இருக்காரு. இந்த முறை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், அடுத்த வருஷம் தான் காம்பீட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க நார்மலாவே ஒருத்தர் வீக்கா இருந்தாலுமே பாடி ஃபேட் கம்மியா தான் இருப்பாங்க. உடனே பாடி பில்டிங் பண்றவங்க தான் பாடி ஃபேட் கம்மி பண்ணுவாங்க, பாடி ஃபேட் கம்மியா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வீக் ஸ்கின்னி கைஸ் கூட பாடி ஃபேட் கம்மியா இருப்பாங்க. ஆனா அவனுக்கும் ஆப்ஸ் தெரியும். உடனே நீங்களா பொல்லாதவன் தனுஷ் தான். நான் அப்படிலாம் நினைச்சது இல்லை, நான் பொல்லாதவன் தனுஷ்லாம். ஸோ அதான் அப்படி அந்த மாதிரிலாம் நினைச்சிங்கன்னா நீங்க தான் கொஞ்சம் முத்தான்னு சொல்லணும். ஏன்னா யூ ஆர் வீக். உங்களோட மசில் மாஸ் வச்சே தெரியும் நீங்க வீக்காக தான் இருக்கீங்க. ஆக்சுவல் ஹெல்த்தி பர்சன் தான் நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI கால்குலேட் பண்ணோம்ல. ஸோ அதில் ஒரு மென்னாக இருந்தால் 25 above இருக்கணும். 25 to 30 இருந்தால் தான் ஒரு நார்மல் பீப்புள். அவங்க தான் நார்மலான ஃபேட்டு, நார்மலான மசில் மாஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது கீழெல்லாம் இருந்தாவே நீ எவ்வளோதான் சிக்ஸ் பேக்லாம் அது கண்ணுக்கே தெரிஞ்சா கூட அது நீங்கள் வீக்கு தான். அதே மாதிரி 30 above இருந்தால் ஒபிஸ் கேட்டகரியில் போயிடும். இந்த கொரியன் காரன்லாம் சும்மா அந்த சிக்ஸ் பேக் காமிக்கிறாங்க, ஒல்லியா இருப்பானுங்க, சிக்ஸ் பேக் இருக்கும். அது அப்படியே சொல்லலாம். அவங்க ஊர் அந்த இது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அதான் அவனுங்க ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டானுங்க. இருந்தாலுமே அந்த ஆப்ஸ் தெரியுதுன்னா இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். சாப்பிடாம ஃபுட்ல கட் பண்ணி இது பண்றது, அதாவது உடம்பு அவனுங்களே வர்த்திக்குன்னு
சிக்ஸ் பேக் வர வைக்கணும், அப்படிலாம் பாட்டு பாட சொல்ல தூக்கி காமிக்கணும். அப்படி அதுக்காகலாம் வர வைக்கலாம். அவனுக்கு சாதாரணமாவே சாப்பிடாம தான் அப்படி இருக்கானு. அதுதான் பஞ்சத்து நதி வாங்கினா கூட அப்படிதான் இருக்கும். வெள்ளையா இருப்பானுங்க பஞ்சத்து அடி வாங்கினா. ஸோ அதான் நீங்க எப்படி இப்போ இதோட அதான் சயின்ஸ் பிரேக் டவுன் தான். நீங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒபீஸ் பர்சன் எவ்வளவு குண்டா இருந்தாலுமே வந்து அவனுக்குள்ளேயும் சிக்ஸ் பேக் இருக்கும். ஆனா அது விசிபிளா தெரியாது. அது எப்போ விசிபிளா தெரியும்னா வந்து நம்ம அந்த சிக்ஸ் பேக்குக்கு முன்னாடி ஃபேட் லேயர் உருவாயிடும். சப்குட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேட் லேயர் உருவாகிட்டு இருக்கும். அதை நம்ம எப்போ பேர்ன் பண்ணி ஆனால் நம்ம வந்து கார்டியோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ணி தான் வந்து குறைக்கணும். ஸோ அந்த ஃபேட்லாம் நம்ம லாஸ் பண்ணி குறைச்சி வந்து அந்த ஃபேட் லேயர் எவ்வளோ கம்மி ஆகுதோ அப்போ தான் விசிபிள் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா வந்து நார்மலாக வந்து 13% கீழே குறைஞ்சாவே வந்து ஆப்ஸ் விசிபிள் ஆகும். இது வந்து நார்மல் கேட்டகரி. ஆனால் அது ஒவ்வொரு பர்சனுக்கு டிஃபர் ஆகலாம். இப்போ வந்து அண்டர் டெவலப்டு ஆப்ஸாக இருந்துச்சுன்னா சின்ன வயசுல வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவனுக்கும் உள்ள ஆப்ஸ் இருக்கும். அது வந்து எப்படி ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சர்னா எலும்பு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கண்ணே, அது மாதிரி அந்த மசிலும் இருக்கும். அந்த சிக்ஸ் பேக் ஷேப்பில் மசில் இருக்கும். ஆனால் அது அண்டர் டெவலப்டாக இருக்கும். ஸோ வந்து அவனுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 10 கீழே போனாதான் அந்த ஆப்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் அந்த மாதிரி நார்மலாக நம்ம சொன்னால் ஒரு 13% கீழே போனீங்கன்னாவே ஆப்ஸ் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து இதுவாக இருக்கலாம். இப்போ வீட்டில் இப்போ பேண்டமிக்ல இருக்கிறதுனால வந்து உடம்பு ஏறித்திட்டு கொஞ்சம் ஒபிசிட்டியா கொஞ்சம் சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிக்ஸ் பேக் காமிக்கிறது, பைசப்ஸ் அந்த ஃபிளெக்ஸ் பண்ணி டெக்குன்னு எப்படி காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய ஃபிட்னஸ் பண்றாங்க. கங்க்ராட்ஸ், அதுவும் ஓகே. ஸோ அதை வந்து யாருன்னா வந்து தப்பா எதனா பண்ணி இல்லை நான் வந்து டக்குன்னு நான் வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நான் ஒரு மாசத்துல 2 மாசத்துல எதனா வந்து மெடிசன் எதனா எடுத்து பண்றதுன்னா அது வேணான்றேன். நான் வந்து அந்த மெடிசன் சைடு அப்புறம் மெட்டபாலிசம் ஃபாலிங்கு டயட்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்குது அதெல்லாம் நான் வந்து என்கரேஜே பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாடி ஃபேட் கம்மி பண்ணோன்னு உடனே நீங்கள் பார்த்து சாப்பிடாம இருந்தால் பாடி ஃபேட் கம்மி ஆகிடும். ஃபாஸ்டிங் பண்ண போகிறேன், இன்னைக்கு நைட்டு சாப்பிட போறது இல்லை, ஒரு வேளை சாப்பிடாம நான் குறைக்க போறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா வந்து பெரிய அது வந்து பெரிய முட்டாத்தனம். சொன்ன மாதிரி இப்போ பீரஸ் சொன்ன மாதிரி வந்து அல்சர் வர வாய்ப்பு இருக்கு. மேஜர் இது வந்து மெட்டபாலிசம் ஃபாலோ ஆகிடும். உங்களுக்கு அந்த டைம்ல தேவைப்படுற எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லைன்னா வந்து உங்களோட மசிலை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்கும், மெட்டபாலிசம் ஃபாலோ ஆகும். மெட்டபாலிசம் ஃபாலோ ஆச்சுன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வேளை சாப்பிடாம விட்டீங்கன்னா வெயிட்டும் லாஸ் ஆயிடும், உடம்பும் லாஸ் ஆயிடும். போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் 10 ரூபாய் தான். இந்த வீகன்ற போய் படுகிறானுங்க பாரு, அவனுக்கு ஈக்குவலா பக்கத்து வீட்டுல போட்டு. ஆமா ஆமா, அந்த வீகன் சொல்லிட்டு இவங்க புரோட்டீனே எடுக்காம பால்லாம் குடிக்காமலாம் இருந்தா புரோட்டீனே உடம்புக்கு கிடைக்காம வந்து அப்பவும் மெட்டபாலிசம் ஃபால் ஆகி உடம்பு சரியில்லாம போயிடும். விச் இஸ் அது வந்து சில உடம்புக்கு நான் சொன்னது வந்து அது இட் கேன் ஈவன் நீட்ஸ் டு டெத். சடன் ஹார்ட் அட்டாக் கூட வரும். எனர்ஜி இல்லைன்னா மசில் பம்பிங் இல்லாமல் ஆக்சிஜன் கிடைக்காம சடன் ஹார்ட் அட்டாக்ஸும் வர சான்சஸ் இருக்கு. மினிமமாக ஆப்ஸ் கொண்டோம்னா மேஜர் விஷயம் நீங்கள் எவ்வளோ பேர் ஜிம்முக்கு போகலாம். உடனே நம்ம ஜிம்முக்கு போன உடனே ஆப்ஸ் வந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் தப்பு. ஆமா, போய் நான் ஆப்ஸ் தான் பண்ண போறேன், இப்ப எனக்கு வந்து தொப்பதான் வந்துட்டுக்குது, நான் ஆப்ஸ் தானே பண்ணுவேன் நானு அப்படின்னா அது சிவியரா டேமேஜ் ஆகும். இதுக்கு வந்து ஒருத்தர் இருக்கா நம்ம தலைவன் நான் சொல்லியிருப்பேன் முன்ன, நம்மளோட இன்னொரு எபிசோட் நாட்டி எபிசோட்ல வந்திருப்பான். வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து எனக்கு ஆப்ஸ் தான் முக்கியம், ஐ வாண்ட் டு லுக் லைக் ஏஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஒர்க் அவுட்ஸே போட மாட்டான். எப்போ பார்த்தாலும் வந்து த்ரெட்மில்ல ஓதிக்கிட்டே இருப்பான். கேட்டால் ஆப்ஸ் வர வைக்கணுமா? இதே ஆப்ஸ் மட்டும் வர வச்சு என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கே இல்லாமல் என்ன பண்ண போறேன்னு சொன்னால் இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆப்ஸ் மட்டும் வந்துட்டா போகிறோம், நான் அதே பிடிஎஸ் பாய்ஸ் மாதிரி ஆயிட போறேன் அது சூர்யா மாதிரி ஆக போறேன் ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நானும் பார்த்துருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் ஜிம்முக்கு போறேன், வீட்லயே ஓதுறான்னு சொல்லுவேன். வீட்ல ஒன்னா வேற மாதிரி பண்றாங்க, ஜிம்ல வந்தாதான் ஜிம்முக்கு. அவனுக்கு என்னன்னா வீட்டு வெளியே ரன்னிங் போறது அதெல்லாம் அவனுக்கு அது எப்படி சொல்றது கூச்ச குதியா இருந்திருக்கும் அவனுக்கு அந்த டைம்ல. ஜிம்முக்கு போனா வந்து 4 பேர் பாப்பாங்க, ஜிம்முக்கு போறேன் மச்சான் ட்ரெட்மில் தான்டா ஓடுறேன், அவன் திட்டுவான். அந்த ட்ரெட்மில் ஓடுறது நீ ரோட்ல ஓடனா காலைல 5 மணிக்கு, அதுக்கே நான் 400 ரூபாய் இந்த காசு கட்டி கட்டுனுக்குற அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஏஸ்தெட்டிக்னு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப வீக் ஆயிட்டான். வீக் ஆயிட்டு அது மட்டும் இல்லாம வீகனாவும் இருந்து வீக் ஆகி மெட்டபாலிசம் ஃபால் ஆகி 1 மாசத்துக்கு வந்து அவன் ஆன்சைட்டிக்குள்ள போயிட்டு அது எப்படி சொன்னா வந்து
அவன் வந்து ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணான். அதாவது வந்து உங்களுக்கு வந்து உங்க உடம்புல சத்தே இல்லாம இருக்கும் போது வந்து உங்களுக்குள்ள வந்து செத்துருவோன்ற ஒரு பயம் வரும். அது வந்து நீங்க ஹெல்த்தியா இருக்கும் போது அந்த பயம் வராது. அந்த உடம்பு வந்து என்ன பண்ணுது, உடம்புக்கு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில மெட்டபாலிசம் ஃபால் ஆயிடுச்சுன்னா ஒரு மனசுல பயம் வரும், செத்து போயிடுவோம், அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஆன்சைட்டி வந்துடும். அந்த ஆன்சைட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னாவே உங்களை வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ அது எப்படி காப்பாற்றணும்னா நம்ம பேரண்ட்ஸ் கூட இருந்து சாப்பிட வச்சு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்லாம் பண்ணி, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நான் நல்லா தூங்கி இருந்து அந்த மாதிரிலாம் அது இட் டேக்ஸ் சம் பீரியட். அதெல்லாம் இதுவாகி அவன் திருப்பி நார்மல் ஆகி பாரா இப்போதான் என்னாலையும் போய் உள்ள போய் இந்த கையடிக்கிற வேலை அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அது ஒண்ணு மட்டும் தான் அப்படின்லாம் போய் அந்த வேலை பண்ணக்கூடாது. அதான் அந்த மாதிரிலாம் இல்லாம நார்மலா அவன் நல்லா தூங்கி நிம்மதியா தூங்கி அந்த ஆன்சைட்டி போற வரைக்கும். அந்த ஆன்சைட்டி போயிடுச்சுன்னா இப்போ நீங்க நார்மலா ஒரு மனுஷனை கேட்டா அவன் செத்துருவோன்ற பயம் இருக்கான்னு கேட்டா பயம் இருக்காது. சாவுலாம் எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா ஆஸ் அ மனுஷனுக்கே ஒரு இது இருக்குன்னா பிறந்தோன்னா சாவுன்னு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனால எவனுக்கும் அந்த பயம் இருக்காது. ஆனா அந்த சாவு பிறந்த பயம், அந்த ஆன்சைட்டி வரும்போதும் நீ வந்து படுத்து திருப்பீங்க, உங்களால ஏஞ்சி கூட முன்ன போனோம், அப்ப நம்ம இன்னும் ஒரு வாரத்துல செத்துருவோம் போல அப்படின்ற ஒரு நினைப்பு வரும்போது வந்து நாடகம் தான். அதுக்கப்புறம் தான் ஏதோ பண்ணி வெளியே வந்தாங்க. புதிய வெளியே வந்து இப்போ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி தலைவன் வந்து பவர் லிஃப்டர் மாதிரிலாம் பண்ணிட்டு நிறைய வெயிட் தூக்கிட்டு இருக்கான். தமிழ்நாடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஸோ அது எப்படின்னா வந்து அதான் அந்த மாதிரிலாம் ஃபாலோ ஆகுங்க. இதெல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள் நான் சொன்னது. ஸோ நம்ம ஜிம்முக்கு போறதுன்னு தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்க ஜிம்முக்கு போனாலும் ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, வீக்லி டுவைஸ் வந்து ஒரு மசில் குரூப் காம்பவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் திருப்பி நம்ம கம்மிங் டு த டாபிக் பாயிண்ட், பலனி பதிக்கிறது வேணும்னா வந்து டயட். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போயிட்டு டயட் பண்ணாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு பிரியாணி சாப்பிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம். ஒர்க் அவுட்லாம் பண்ணனாலும் நீங்கள் கலரிஸ்லாம் பேர்ன் பண்ணுவீங்க, இருக்கிற சைஸில் அப்படியே இருப்பீங்க. ஆனால் அந்த 6 பேக் வரணும்னா நான் சொன்ன மாதிரி வந்து டயட்ல மெயின்டைன் பண்ணி பாடி ஃபேட்டை கம்மி பண்ணணும். ஒரு மித்து ஒன்று சிலர் நிறைய இருக்குது. அதான் டயட்டுன்னாவே வந்து என்ன நினச்சிப்பாங்க, சாப்பிடாம இருக்குது, இந்த ஃபுட் கட் பண்ணுறது, நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து உடம்பு கொழுப்பு ஏறுதுன்னா வந்து ஃபுல்லாக வந்து நான்வெஜ் கட் பண்ணிடுறது, முட்டை கிட்ட பால் கொழுப்புக்குது அதுவும் கட் பண்ணிடுறது. அதுக்கு பதிலாக டீ குடிப்பேன், அதே பிளாக் டீ குடிப்பேன், டீ காஃபி தூள் போட்டு சரி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாடி ஃபேட் கட் பண்ணிட்டு ப்ரோட்டீன் கட் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்ல வந்தது அந்த பாயிண்ட் தான். நீங்க வந்து பாடி ஃபேட்டை கம்மி பண்ணணும், அதே சமயத்துல மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கதான் வந்து சீக்ரெட் ட்ரிக் ஒர்க் ஆகுது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க பாக்குற ஜிம் ட்ரைனர்ஸுக்குமே வந்து மோஸ்டா இதை பத்தி தெரியாது. பாடி ஃபேட் கட் பண்ணாதான் ஆப்ஸ் விசிபிள் ஆகும், அதே சமயத்துல மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நீங்க போயிட்டு பாடி ஃபேட் வந்து இப்போ வரைக்கும் வந்து பாடி ஃபேட் கால்குலேட் பண்றதுக்கு அக்யூரேட் கால்குலேட்டர் எதுவுமே கிடையாது. ஆனா நெட்லலாம் பாடி ஃபேட் கால்குலேட்டர்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா வந்து உங்க வெயிட்டு, உங்க ஹைட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்க வெயிஸ்ட் சைஸும் அப்புறம் உங்க நெக் சைஸு, அத ஒரு சில மெஷர்மெண்ட்ல அது கேட்கும். அது சில இதுலாம் சோ அதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு உங்களுக்கு எக்ஸாக்டா இல்லாமன்னா ஒரு நியரஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு வேல்யூ வரும். ஆமா. ஸோ அதான் இப்போ நெக் ஒரு சைஸ் வச்சு, இப்போ நெக் வந்து ஒரு 140 அந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர்ஸ், வெயிஸ்ட் வந்து ஒரு 96 சென்டிமீட்டரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதை கால்குலேட் பண்ணி ஒரு ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணி ஒரு 20% 15% காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக சொன்னேன். நீ எப்பவுமே வந்து அதில் காமிக்குதுன்னா அதை விட +5% உங்களுக்கு வச்சுக்கணும். ஏன்னா பாடி ஃபேட்டை வந்து எப்பவுமே வந்து இது பண்ணக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட்டட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் பாடிக்கு ஒவ்வொரு பாடி ஃபேட் மாறும். ஏன்னா இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ உங்களுக்கு அந்த கால்குலேட்டரில் 15% வந்துச்சுன்னா அதை விட 5% ஆட் பண்ணி நீங்கள் 20% பாடி ஃபேட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு பாடி ஃபேட்டை வந்து எப்படி கட் பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி ஃபிட்னஸ் ஒரு அலசல்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் பண்ணி அதில் வந்து பேசியிருப்போம். எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா கலரிஸ் டிஃபிசிட் பண்ணணும்னு. எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலரிஸ் டிஃபிசிட் முன்னாடி நான் வந்து இந்த 6 பேக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னேன். எப்போ வந்து உங்களுக்கு 6 பேக் விசிபிள் ஆகும்னு உங்களுக்கு அந்த பாடி ஃபேட்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து மேபி பிராணி என்னையே வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டேன். என் கால்குலேஷன் எப்படின்னா வந்து இப்போ வந்து என் வெயிட் வந்து 73 kgs, ஓகே. அப்புறம் என் ஹைட் வந்து 173 சென்டிமீட்டர்.
என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு. சரி, என் ஹைட் வந்து 173 சென்டிமீட்டர். என் நெக் சைஸ் வந்து ஒரு சுற்றளவு பார்த்தோன்னா அன்னைக்கு போட்டேன், அது வைத்தேன். சரி, அது மட்டும் எனக்கு மறந்து போச்சு. ஆனா அன்னைக்கு நான் கால்குலேட் பண்ணேன். ஸோ என் வெயிஸ்ட் சைஸ் வந்து 96 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து நான் போட்டு அப்ராக்சிமேட் கால்குலேட்டர்ல வந்து எனக்கு 20.7% வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நான் வந்து 3% அதிகமாக வச்சு 23%. ஏன் வந்து நான் எனக்கு 3% வச்சேன்னா, நான் வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஜிம் இருந்ததுனால ஒரு 3 years நான் ஜிம் போகிறதுனால வந்து என் பாடி வந்து ஃபேட் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, நான் 3% வச்சு ஸோ 23% டோட்டலாக வச்சுக்கிட்டேன். இப்போ 23% என்ன பண்ணேன்னா வந்து நான் நார்மல் சொன்னது 13% சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அந்த 23ல வந்து 13 வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. 23ல 13 மைனஸ் பண்ணோம்னா 10%. ஸோ நான் அந்த 10% பாடி ஃபேட்டை என்னன்னு குறைக்கணும். 10% பாடி ஃபேட்டை குறைக்கணும்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 73, என் டோட்டல் வெயிட் எவ்வளோ சொன்னா 73 இன்டூ 10% பண்ணா எவ்வளோ வரும்? 7.3 வரும். ஸோ 7.3 kgs வந்து நான் டோட்டலாக லாஸ் பண்ணா நான் வந்து 13% பாடி ஃபேட் ரீச் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ஆப்ஸ் விசிபிளாக இருக்கும். நான் வந்து பாடி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் சொல்லக்கூடாது, அதே சமயத்தில் நான் மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். மசில் மாஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா, இப்போது நான் சொன்ன இந்த கால்குலேஷன் போன வந்து நம்ம ஃபேட்டை இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து ரியல் மசிலோட வெயிட் இருக்கும். ரியல் மசிலோட வெயிட் நான் 73 kgs சொன்னதுனால அந்த 7.3 kgs நான் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும்னு சொன்னாங்களே, அந்த 7.3 kgs மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு 60 கிட்ட வரும், 65 அந்த கிட்ட வரும். 65 வந்து வாட்டர் வெயிட்லாம் கேன்சல் பண்ணி போக என்னோட மசில் வெறும் என் உடம்புல இருக்க மசில் வெயிட் வந்து 57.9 58 kgs தான் இருக்கும். இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபுல்லா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நீங்க வந்து ஸ்டேஜ் ஏறிடலாம். ஓகே, ஆமா ஆமா. நீங்க வாட்டர் கட் பண்றதாவதும் ஃபேட் கட் பண்றது, மசில் மாஸ் ஏத்துறது எல்லாமே. இப்போ இன்கேஸ் வந்து ஃபிட்னஸ் இப்போ எல்லாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிறைய பேர் பண்றாங்க, நிறைய இது ஆகுது. ஸோ அது நல்லதுதான், ஒரு ஆக்டிவா இருக்கிறது, ஒரு ஹாபியா இருக்கிறது ஆகட்டும். அதான் நீங்க வந்து உங்களுக்கு உங்க மேல அப்பதான் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். உங்க பாடிக்கு நீங்களே வந்து கண்ணாடி போய் பார்ப்போம் ஒரு நாள் கூட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ண பாடி இருக்குந்தா. இன்கேஸ் வந்து இப்ப யாரும் உங்ககிட்ட ஒண்ணு பேசல அப்படின்னு ஒரு எப்படி சொல்லது, அதெல்லாம் நடக்காதுங்க. இருங்க அண்டர் எஸ்டிமேட். அத கொஞ்சம் நான் சொல்றது வந்து ஃபிட்னஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்போ நீங்க ஜிம்முக்கு போயிட்டு சரி நான் உடம்பு பேச்சு நான் அந்த பொண்ணு கரெக்ட் பண்றேன் அப்படின்னா அது மட்டும் நடக்காது, பசங்க தான் வருவானு. ஆமா, அது வந்து ரியல் ட்ரூத் வந்து எப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் உடம்பு ஏத்தாலும் உடம்பு சூப்பரா கொண்டு வந்தீங்கன்னா பசங்க தான் எப்படி ப்ரோ இப்படி ஆனீங்கன்னு கேட்பாங்க, எந்த பொண்ணு வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் டூ இட் ஃபார் கேர்ள்ஸ், டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு கோட் சொன்ன. திருப்பி பேக் டு த டாபிக். ஸோ 58% தான், 58 kgs தான் என்னோட மசில் மாஸ். ஸோ நான் வந்து ஆல்ரெடி கனெக்ட் சொன்ன மாதிரி வந்து 7.3 kgs குறைக்கணும். அதை வந்து ரேப்பிடா குறைக்கக்கூடாது. வீக்லி வந்து 0.5% to 1% தான் குறைக்கணும் நான் பாடி ஃபேட்ல. ஸோ 0.5 கணக்கு போட்டோன்னா வந்து 7.3 பாதி வந்து 3.5, அதாவது 0.35, அதாவது கிட்டத்தட்ட வந்து 500 கிராம் நான் வாரம் குறைக்கணும். 1% போட்டால் 700 கிராம்ஸ் நான் குறைக்கணும் வீக்லி. ஸோ வீக்லி வந்து நான் வந்து 0.5% வச்சுக்கேன், ஸ்லோவாகவே வரட்டும், மெட்டபாலிசம்லாம் ஃபாலோ ஆக தேவையில்ல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு 0.35 சொன்னால் 400 வச்சுப்போம், 500 கூட ரீச் ஆகலாம். ஏன்னா அது ஒவ்வொருத்தர் பாடியோட டைப் பொறுத்து. நியூபி கெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்போதான் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போனீங்கன்னா வேகமாக குறையும், வேகமாக மசில் கெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நான் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா வேகமாகவும் வெயிட் குறைக்கலாம். ஆனால் ஐடியல் வெயிட் லாஸ் வந்து என்னன்னா வந்து 1 வீக்குக்கு வந்து 0.5 to 1 kg தான் குறைக்கணும். 1 kg? ஆமாம், வீக்குக்கு அதான் கேட்குறேன். 1 kg 0.5 to 1 kg. நான் சொன்னேன் நியூபி கெயின்ஸ் இந்த மூலம் டக்குன்னு குறையும். அது வந்து எல்லா வாரமும் அப்படி குறையாது, ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து இந்த லைட் ஃபேட் மேல இருக்கவே வாட்டர் கட் ஆகும், இந்த லைட் ஃபேட் அதெல்லாம் கட் ஆகும். அதுக்கு உள்ள போக போக தான் வந்து ஃபேட் திக்கா இருக்கும். அது ஒர்க் அவுட்ல சூடாகி அது கரைஞ்சி அதான் இந்த ரியல் ஃபேட் ஆனது நீங்க பல வருஷமா டெவலப் பண்ண குறைக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி 0.5 kgs வந்து நான் குறைக்க போறேன், எனக்கு குறைக்கணும். ஸோ 0.5 kgs நான் குறைக்கணும்னா வந்து 14 வீக்ஸ் 7 kgs குறைக்கிறதுக்கு ப்ளஸ் அந்த 3.3 kg சேர்த்து ஒரு 15 வீக்ஸ். நான் 15 வீக்ஸ் வந்து ப்ராப்பராக 15 வீக்ஸில் வந்து என்னால் வந்து 6 பேக் ரீச் பண்ண முடியும். எப்படின்னா நான் 13% வச்சுருக்கேன்.
நான் வந்து அந்த ஐடியல் பாடி ஃபேட் வச்சுக்கிறேன் 13% வச்சதுனால 15 வீக்ஸ்ல வந்து என் உடம்புக்கு வந்து ப்ராப்பரா பாடி ஃபேட் கம்மி பண்ணி டயட்ல மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தேன்னா 6 பேக் ரீச் பண்ண முடியும். ஓகே 15 வீக்ஸ் 4 months வருது ஆல்மோஸ்ட். ஆமா 15 வீக்ஸ்னா 4 monthsல கொண்டு வர முடியும். 120 டேஸ் வர சொன்னா சூப்பரா 120 டேஸ். ஸோ அவ்வளோ நாள்ல வந்து உங்களால ஆப்ஸை விசிபிள் ஆக்க முடியும். ஸோ இதுக்கு நடுவில் ப்ராப்பரான விஷயங்கள்லாம் என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் இதை குறைக்கணும்னா இப்போ நான் திருப்பி அந்த கலோரி டிஃபிசிட்டுக்கு வரேன். நம்ம இப்போ பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ குறையணும் அதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஆனால் 7.3 குறையணும்னா என்னோட 73 7.3 போகணும்னா வந்து 66 வரும். 66 நான் ரீச் பண்ணால் ஆப்ஸ் விசிபிள் ஆகும் வெயிட்ல. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கலோரி டிஃபிசிட்டுக்கு வருவோம். கலோரி டிஃபிசிட்னா என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ நான் 73 kgsனா வந்து எனக்கான பர் டே கலோரிஸ் வந்து ஒரு 2800 to 2500 இருக்கும். நான் சொல்றது எல்லாமே அப்ராக்சிமேட்டு. ஆமா. ஸோ அதுலேருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் குறைக்க போறேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் நான் எவ்வளோ குறைப்பேன்னா வந்து 200 grams ஆஃப் கலோரிஸ் குறைப்பேன். அதாவது 2500 இருக்கு எனக்கு இப்போ 73 kgsல. அதை நான் 200 குறைச்சேன்னா 2300 கலோரிஸ் அதை வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஃபாலோ பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு அதே சமயத்தில் கார்டியோவும் பண்ணுவேன். இது வந்து நான் சீக்கிரமா ஆப்ஸ் பார்க்கணுன்றதுக்காக கார்டியோ ஒரு செஷன் பண்ணுவேன். ஸோ கார்டியோவில் ஒரு கார்டியோ செஷன் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்றது போயிட்டு ஸ்கிப்பிங் பண்ணுறது அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபேட் குறையும். ஸோ நீங்கள் ஒரு கார்டியோ செஷன் வாக் பண்ணிங்கன்னா இல்லை ஜாக் பண்ணிங்கன்னா குறையும் 500 to 800 கலரிஸ் குறையும். ஸோ அதை வச்சு அதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றி குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 0.5 kgs வந்து இந்த 200 grams ஆஃப் கேலரிஸ் குறைக்கிறாங்க. ஸோ அது குறைக்கிறதுனால வந்து 1 வீக்ல வந்து எனக்கு அந்த 0.5 grams ஆஃப் வெயிட் குறையணும். அது வெயிட் ஃபேட் குறைஞ்சா அது உடம்புல பாடியிலும் வெயிட் குறையும் டோட்டல் வெயிட்ல. ஸோ வெயிட் குறையணும். அப்படி குறைஞ்சிச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல். நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து திருப்பி அடுத்த 200 அதுக்கு அடுத்த வாரம் வந்து 2300 சொன்னா 2300ல இருந்து திருப்பி 200 grams ஆஃப் கேலரிஸை மைனஸ் பண்ணி 2100 கேலரிஸை அந்த வீக்கோட கோல் கேலரிஸா, அதாவது அந்த வீக் ஃபுல்லா இல்ல ஒரு நாளைக்கு 2100 கேலரிஸ் எடுத்து திருப்பி குறையுதான்னு பார்க்கணும். கலோரிஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணா வெயிட் குறையும். ஆனா ஒரு சர்டைன் டைம்ல வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து அந்த டைம் வந்து ஃபேட்டுக்கும் மசிலுக்கும் வந்து வெயிட் டிஃபரன்ஸ் வரும். ஃபேட்டுக்கும் வந்து மசிலுக்கும். ஏன்னா ஃபேட் வந்து மோஸ்டா வந்து அந்த ஏரு வாட்டர் அந்த மாதிரி காம்பினேஷனா இருக்கும். ஆனா மசில் வந்து பியூர் வந்து மீட்டு, அதான் மசில்னு சொல்லலாம். எந்த ஒரு அதர் காம்பினேஷன் இல்லாம வெறும் மசிலா இருக்கும். ஸோ வந்து அதாவது ஒரு கல்லுக்கும் ஒரு பஞ்சுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதே சைஸ் கல்லுக்கும் அதே சைஸ் பஞ்சுக்கும் எடுத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் வெயிட் இருக்கும். நிறைய வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஃபேட்டுக்கும் மசிலுக்கும்ன்ற ஒரு. ஸோ வந்து நீங்க மசில் ஃபேட்டு குறைய சொல்ல மசிலும் வந்து அந்த டைம்ல ஆக்டிவேட் ஆகும், மசில் டேர் ஆகும், டேமேஜ் ஆகும். நீங்க சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்து அந்த மசில் வந்து கெயின் ஆக சொல்ல வெயிட் ஏறும். ஃபேட்டும் கம்மியாகவும் வெயிட் ஏற சொல்ல நீங்க வந்து நான் வந்து வெயிட் குறையல வெயிட் ஏறுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அசம்ஷன் வரும். ஸோ அந்த அசம்ஷனுக்கு தான் வந்து இந்த இதை நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆகும்போது வந்து நம்ம கலோரி வந்து அப்படியே வச்சுட்டு ஆனால் கேலரிஸ் அப்படியே வச்சுட்டு கார்டியோ செஷன் அதிகமாட்டணும். இப்போ வெறும் காலைல மட்டும் கார்டியோ பண்றீங்கன்னா வந்து ஈவினிங்கும் கார்டியோ பண்ணணும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வீக் இப்போ நான் வந்து அந்த மாதிரி பண்ணனே வந்தா நான் 200 கேலரிஸ் வந்து கம்மி பண்ணே வரணும். அது வந்து நீங்க எல்லா வாரமும் கம்மி பண்ணணும் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நீங்க வந்து கார்டியோ அதிகம் பண்ணி கேலரிஸ் அப்படியே வச்சு கூட உங்களால வெயிட் குறைக்க முடியும். ஸோ நான் வந்து 15th வீக் வரும்போது வந்து என் கேலரிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ரீச் ஆகும். ஏன்னா ரொம்பவும் கம்மி பண்ணிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்க பாடிக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட கேலரிஸ் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் வந்து 2500 ஸ்டார்ட் பண்ணா ஒரு 1700 கேலரிஸ் வரைக்கும் தான் கம்மி பண்ணுவேன். அது கீழே போகவே மாட்டேன். அது கீழே போனாலுமே மெட்டபாலிசம் ஃபாலோ ஆகும். அதனால என்ன பண்ணுவேன், அதை மெயின்டைன் பண்ணிட்டு அதை வந்து 1800 கான்ஸ்டன்டா வச்சுட்டு கார்டியோ அதிகம் பண்ணுவேன். கார்டியோ வந்து 1 மணி நேரமா இருக்கிறது 2 மணி நேரமா இருக்கிறது, அந்த மாதிரி அதிகம் பண்ணி வெயிட் கம்மி பாடி ஃபேட் கம்மி பண்ணிக்கிட்டே வர்றது. அந்த மாதிரி நான் பண்ணனால அது மட்டும் இல்லாம இந்த கார்டியோ பண்றது மட்டும் இல்லாம ஜிம்லயும் போய் ஒர்க் அவுட் பண்ணோம். இதை நான் சொல்லலன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஜிம்லயும் போய் ஒர்க் அவுட் பண்ணோம். எப்படின்னா வந்து நீங்க 73 kgsல இருக்கும் போதும் எந்த வெயிட்ல வந்து டம்பிள் பிரஸ் எந்த வெயிட்ல செஸ்ட் பிரஸ் எல்லாம் போட்டீங்களோ
அதே வெயிட்ல அந்த லெவல் வெயிட்ல வந்து நீங்க வெயிட் கம்மியானதுக்கு அப்புறமா கூட அதே வெயிட்ஸ்லாம் நீங்க தூக்கணும். லைக் வந்து அப்போ வந்து 73 kgs இருக்கும்போது நான் வந்து 20 kgs டம்புன் கேர்ன்ஸ் அடிக்கிறேன், பைசப்புக்கு பண்றேன், செஸ்ட்டுக்கு வந்து ஒரு 60 kgs பெஞ்ச் பிரஸ் போடுறேன் அப்படின்னா நான் வெயிட் கம்மியானாலும் இப்போ 70, 68 வந்தாலும் நான் அதே வெயிட் போடணும். அப்போதான் மசில் மாஸ் என்னால கெயின் பண்ண முடியும். மசில் தேர் அதிகமா இருந்து மசில் மாஸ் ஏறும். இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா வீக் ஆயிடுவீங்க. நீங்க வந்து வெயிட் வந்து உங்களால தூக்க முடியும்னா வீக் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மசில் மாஸ் சூப்பரா ஏறும், பாடி ஃபேட் குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்களும் அந்த மியூசிக் போட்டு டிஷர்ட் அது வெனம் போட்டு கரெக்டா 15th வீக் வரும்போது வந்து நான் டக்குன்னு டிஷர்ட்டை கழித்துட்டு see my apps அப்படின்றேன். அப்போ பிராலி போடுவார். அப்போ ஸோ நான் ஆப்ஸ் ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னால் ஃபோட்டோ போட முடியும். அந்த மாதிரி அது வந்து எப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு ரீச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கணும். அதாவது இப்போ எப்படி சொல்றேன்னா 6 பேக்கை வந்து உங்களால் எல்லா நாளும் டெய்லியும் மெயின்டைன் பண்ண முடியாது. அது வந்து சில ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து யுவபிரகாஷ் அப்படின்ற ஒரு அத்லட் இருக்காரு, பாடி பில்டர். அவருக்கு பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு எப்பவுமே ஆப்ஸ் இருக்கும். அவர் பல்கிங்ல இருந்தாலுமே ஆப்ஸ் இருக்கும், ஸ்வெட் பண்ணாலுமே ஆப்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் ஒரு ஜெனட்டிக்கல் ஃபேக்டர். சில பேருக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி பாடி ஃபேட் கம்மியா இருக்கும் போது மட்டும் தான் ஆப்ஸ் தெரியும். பாடி ஃபேட் திருப்பி ஏறிடுச்சுன்னா ஆப்ஸ் தெரியாது. ஸோ அதுக்காக தான் நீங்க என்ன பண்ணா அந்த 13% பாடி ரீச் பண்ண உடனே ஆப்ஸ்லாம் தெரிஞ்சத உடனே என்ன பண்றீங்க, டக்குன்னு வந்து போட்டோ ஷூட் எடுத்து அதெல்லாம் சேவ் பண்ணி ஒரு ஆல்பம் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுலாம் விட்டு திருப்பி நார்மல் ஆயிடுங்க. உங்க வந்து உடனே திருப்பி 2500 கலோரிஸ் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆல்பம் போட்டு வச்சிடணும். ஏன்னா நான் சொன்னேன் ஒரு 6 பேக் வந்து ப்ரொலாங் டைம் மெயின்டைன் பண்றதுமே வந்து பாடிக்கு வந்து ஒரு இதுதான் டிஃபெக்ட் இருக்கு, மென்டல் டார்ச்சர் இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து ஃபுட் கார்விங்ஸ்லாம் அதிகமா இருக்கும். இந்த 6 பேக்குக்காக தான் நான் வந்து இவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணேன், ரீச் பண்ணியாச்சு, போட்டோ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் திருப்பி போய் தோசை எல்லாம் சாப்பிட போறேன், பீஸா எல்லாம் சாப்பிட்றேன். எப்படி சொன்னா கொஞ்சம் ஹை ஃபேட்லாம் இருக்கும். இப்போ பூரி எல்லாம் சில பேருக்கு பிடிக்கும், பொங்கல் எல்லாம் பிடிக்கும். அதை வந்து இந்த கட்டிங் டைம்ல பண்ணிருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு டெய்லியுமே உன்னால லைஃப் லாங் அதை தொடர முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி அப்புறமா நீங்க கேலரிஸ் வந்து நார்மல் கேலரிஸ் கொண்டு வரணும். அப்ப வந்து உங்க வெயிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் கேலரிஸ் வரும். நான் சொன்ன மாதிரி நான் 66 ரீச் பண்ண உடனே எனக்கு ஆப்ஸ்லாம் தெரிஞ்சிடும், போட்டோலாம் எடுத்து வச்சுப்பேன். அப்புறமா வந்து என் வெயிட்டுக்குன்னு வந்து ஒரு நார்மல் கேலரிஸ் வரும். ஏன்னா நான் இப்போ வந்து மெயின்டைன் பண்ண போறேன் 66. என்ன பண்ணுவேன், நார்மல் கேலரிஸ் வரும். ஸோ 2000 வச்சுப்பேன். வச்சுட்டு அதுலயே நான் வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கிட்டு நார்மலா ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ வந்து இந்த ப்ராசஸ்ல நீங்க வந்து வெயிட் நான் சொன்ன மாதிரி 15 வீக்ஸ்க்கு நான் வெயிட் குறைச்சதுனால எனக்கு வந்து டக்குன்னுலாம் வெயிட் ஏறாது. நான் நார்மலா சாப்பிட்டாலும் அது வந்து நீங்க பல வருஷத்துக்கு வந்து 66 கெயின் பண்ணிருக்கேன்னா பல வருஷத்துக்கு நான் வந்து 66 to 70 அதுக்குள்ளதான் இருப்பேன். ஏன்னா நான் பக்காவா ப்ரொலாங் டைம்ல மசில் குறைக்காம ஃபேட் மட்டும் குறைச்சிருக்கேன். மசிலும் குறையும் அந்த டைம்ல, சம்வாட் மசில் லாஸும் இருக்கும். இருந்தாலும் வந்து பியூர்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேட்டை மட்டும் குறைச்சதுனால பல வருஷத்துக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ணனால அந்த பல வருஷத்துக்கு நீங்க வந்து வெயிட் கம்மியாவே இருக்கலாம். 6 பேக் வரைச்சிட்டு அந்த போட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அந்த போட்டோ ஷூட்லாம் எடுத்துருங்க அப்படி சொல்றாங்க. ஆனா எடுத்துட்டு கூட நீங்க உங்களால வந்து டக்குன்னு திரும்பி வந்து பேக் டு நார்மல் போக முடியாது. அது வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க 6 பேக் எடுத்து நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துடும். சரி என் உடம்பு வந்து இப்படி இருந்தா தான் நல்லா இருக்குதுன்னு. சோ வந்து ஒரு 6 பேக் வந்து லைட்டா தெரியும். எனக்கு ஒன்னும் ஃபுல்லா அந்த 10 பேக் நீ நார்மலா மெயின்டைன் பண்ணி அதான் அந்த கேலரிஸ்னே மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு இல்ல, அது அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து கரெக்டா வந்து எனக்கு இந்த ஃபுட் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு, அதாவது எனக்கு வந்து எந்த எனக்கு வீக்னஸ் தெரியல, அதாவது எனக்கு வந்து வீக்னஸா தெரியாது. நான் வந்து சொல்றது ஃபுட் கார்விங்ஸ். அந்த ஃபுட் கார்விங்ஸ் எல்லாம் இல்லாம எனக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடுறதே பிடிச்சிருக்கு. அதுதான் இப்ப இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிட்டு அதான் அந்த இந்த மாதிரி சாப்பாடு கண்டினியூ பண்ணதுனால எனக்கு வந்து அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கும் இந்த இருக்கும் வந்து டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ வந்து எனக்கு பாடி வந்து நல்லா இருக்கு, நான் ஆக்டிவா இருக்கேன், மென்டலி வந்து ஹெல்த்தி அண்ட் ஸ்டேபிள்னா ஓகே. இல்ல லைட்டா கொஞ்சம் எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போல, தந்தூரி சாப்பிடும் போலன்னா ஓகே ஷூர், நீங்க அது மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு பேக் டு நீங்க வந்து இதை நீங்க 6 பேக்ல இருந்து நான் 8 பேக் வைக்க போறேன், 10 பேக் வைக்க போறேன்னு பண்ணுங்க. அது ஒண்ணு பண்ண லைக் வந்து 10 பேக்ன்றது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப வர்த்திக்கணும் உடம்பு. அது ஆனாங்க சொன்னது எப்படின்னா அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு 6 பேக்லாம் அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலா நீங்க சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடலாம். அதாவது ரொம்ப அதிகமா சாப்பிடாம சிக்கன் பிரியாணியும் சாப்பிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்ன அந்த கேலரிஸ் சொல்லலாம், அந்த கேலரிலாம் கரெக்டா கவுண்ட் பண்ணீங்கன்னா நீங்க பிரியாணி, மட்டன் பிரியாணி எதுனா சாப்பிட்டுக்கலாம். ஆனா
அதே வெயிட்ல தான் இருப்பீங்க. 66 to 70 அந்த ரேஞ்சு நீங்க மாற மாட்டீங்க. அந்த மாதிரி பக்காவா வெயிட் லாஸ் பண்ணா வெயிட் லாஸ் சூப்பரா கேரண்டி. அந்த கேரண்டினே இருப்பீங்க. நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், நீங்க இதுதான் சாப்பிடணும்னு கன்ஸ்ட்ரெயினே கிடையாது. அப்புறம் இந்த பாடி பார்ட் 6 பேக்குன்னு சொன்னவொடனே ஒரு இது சர்வே எல்லாம் இருக்கு. அதாவது வந்து ஆஸ்திரேலியால யூடியூப்லயே இருக்கு. ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் ஒரு சர்வே எடுப்பாங்க. லைக் வந்து இப்போ ஏன் வந்து எல்லாரும் வந்து 6 பேக் போறாங்க, அதாவது ஏன் இப்போ பாடி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பாடி பில்டிங்னா வந்து 6 பேக் ஏன் போறாங்கன்றது. ஸோ வந்து அதுலயே வந்து நிறைய இருக்கு. எப்படி சொல்றது, சிலருக்கு ஏன் பிடிச்சிருக்கு, சிலருக்கு ஏன் பாடி 6 பேக் பிடிக்கல, ஏன் அது கரெக்டா கட் பண்ணல. ஸோ அதுக்கு அதாங்க அவன் எடுத்த சர்வே வந்து என்னன்னா, நம்ம அந்த பாடி பில்டிங் டைப்புக்கு மாத்திக்கிறான். அவன் எடுத்த சர்வே என்னன்னா வந்து மென்னோட எந்த பார்ட் வந்து உனக்கு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்றதா கேள்வி. அதுல வந்து ஒரு 6 ஆப்ஷன் கிட்ட வச்சிருப்பான். ஹேரு, செஸ்ட், பைசப்பு, ஜாலினும் வச்சுக்கிறான். அப்புறம் ஆப்ஸ், லெக்ஸ், லெக்ஸ் 6 ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வந்து வீ டேப்பர். ஸோ இதெல்லாம் வச்சிருப்பான். அதில் வந்து அவன் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட வந்து சர்வே எடுத்திருப்பான். அதில் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் வந்து எந்த பாடி பார்ட் அட்ராக்டிவ்னு சொல்லுவாங்கன்னா வந்து செஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்த செகண்ட்ல வந்து என்ன இருக்குன்னா வந்து ஆப்ஸ் இருக்கும். தேர்டு பைசப்பு, அதுக்கப்புறம் ஜாலினுக்கு அப்புறம் ஆறு அதெல்லாம் வரும். அதே மாதிரி வந்து அதை வந்து நம்மால் ஒருத்தர் தமிழ் யூடியூபர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு சென்னையில். அவர்ல வந்து என்ன வந்து ஆர்ம்ஸ் தான் வந்து மோஸ்ட் அட்ராக்டிவா வந்திருக்கும். அதுக்கப்புறம் செஸ்ட், அதுக்கப்புறம் ஆப்ஸ் இருக்கும். எல்லாம் அரகை சோக்கா போட்டு அடியே மச்சி விட்டுங்க. பைசப் வெயின் ஸ்கூல் பசங்களாம் பைசப் வெயின்ஸ் பைசப்ஸ்ல வெயின் காமிக்கிட்டு டக்கு புடிங்கண்ணா, டெய்லர் கிட்ட போய் டக்கு புடிங்கண்ணா கையால வைங்கண்ணா. இந்த இடத்துல பேண்ட் ஒண்ணு வைங்கண்ணா. இந்த இடத்துல அப்படியே டைட்டா அந்த மேல தோல் வந்து அந்த ஷர்ட்டோட அப்படி மேல வரணும்ண்ணா. அந்த மாதிரி வைங்கண்ணா. பைசப் பீக் காமிங்கண்ணா, பீக். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. எலி குஞ்சு மாதிரி அவனோட பாடி ஸ்ட்ரக்சர். ஆமா, அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால ஆர்ம்ஸ் தான் வந்து நம்ம ஊர் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதான். அப்புறம் செஸ்டும், அதுக்கப்புறம் தான் வந்து ஆப்ஸுக்கு போறாங்க. நீங்க வெயின் சொல்லிட்டீங்களே, அதான் பைசப்ல வெயின்ஸா, அதனால பைசப்ல வெயின் இருக்கனால பைசப் பிடிக்கும். இப்போ இந்த சர்வே எல்லாம் சொன்னது நீங்க வந்து ஒன்னே வந்து நானும் 6 பேக் வைக்க போறேன் அப்படின்னா நான் இது வந்து ஒரு கட்டாயமோ இல்லை, பெண்களுக்கு வந்து அதான் பிடிக்கும்னு இல்லை. என்ன சொல்றது, பாடி பாசிட்டிவிட்டின்னு இருக்கு. உங்களுக்கு வந்து இது இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா இருந்துக்கலாம். எப்படின்னா நீங்க உங்களுக்கே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி வீட்லயே சாப்பிட்டு டிவி பார்த்து தொப்பம் வந்துக்கின்னு ஷர்ட் போட்டு அது தனியா ஒரு அவனுக்கும் சேர்த்து ஃபுல்லா தச்சு மாதிரி வச்சுக்கின்னு, ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்றது, உங்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லலாமா? அதை இன்செக்யூரிட்டியா இருக்கிறது, அதாவது வெளியே போனா வந்து ஒரு மாதிரி பாப்பாங்க. இல்ல உங்களுக்கே வந்து நீங்க குளிச்சுட்டு டவுல் கட்ட சொல்ல கண்ணாடி முன்னாடி வந்து என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்குது, வயிறு உள்ள அமைக்க பாக்குறது, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோண சொல்ல நீங்க வந்து சும்மா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்செக்யூரிட்டினா உங்களுக்கு அந்த வெயிட் இன்செக்யூரா இருக்குன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து வெயிட்ன்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு. இப்போ ஒபிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்றதுன்றது வந்து மனுஷன் கையில தான் இருக்கு. ஸோ சேஞ்சபிளா இருக்கிறத வந்து நம்ம மாற்ற முயற்சிக்கலாம். அதே மாதிரி வந்து நான் வந்து சரி நீங்க வந்து அவங்களையும் என்கரேஜ் பண்றீங்களான்னா நான் என்கரேஜ் பண்ணல. அதாவது குண்டா இருக்கிறது வந்து ஒபிஸா இருக்கிறது வந்து அவங்களுக்கும் சர்டன் டிசீசஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு அவங்களும் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு நான் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைம்ல வந்து அவங்களே இது பண்ணி பண்ணணும்னா பண்ணுவாங்க. இல்ல எனக்கு இப்படியே இருக்கிறதா பிடிச்சிருக்கு, நான் மனுஷனா எப்படியா சாக போனா, நான் இப்படி சந்தோஷமா இருக்கேன், என்னை விட்டுருங்கன்னா டோன்ட் ஃபோர்ஸ் தெம். அவனுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க. ஆனா அவனோட மென்டாலிட்டி அது, அவனுடைய வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல அவன் அப்படி செட் ஆயிட்டான். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஜஸ்ட் கம் டு த கம்ஃபர்ட் ஜோன் வேர் யூ கேன் பி கம்ஃபர்டபுள். அவன் கிட்ட போயிட்டு அவனோட கம்ஃபர்ட்டும் இருந்துக்கிட்டு நீங்க 2 பேரும் வந்து முறுக்கின்னு இருக்காதுங்க, சண்டை போட்டுங்க. அவனை பத்தி ஊத்துங்க, நீங்க எங்க பத்தி பண்ணுங்க. இல்லைன்னா முடிஞ்சா நீங்க அவனை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி மாறி காமிங்க. அதுதான். இப்ப நானும் ஓரளவுக்கு இருந்தேன், இப்ப நானும் இந்த மாதிரி மாறிட்டேன். ஸோ நீயும் உன்னால வர முடியும்னு சொல்லி அவனுக்கும் ஒரு மோட்டிவேட் கொடுத்து முடிஞ்சா ஜிம் வர்றவங்க இல்ல வாக்கிங் போங்க 2 பேர், இல்ல 2 பேர் பார்ட்னரா சேர்ந்து கொடுத்தா 2 பேரும் ஒன்னா பண்ணலாமே. இப்ப ஜிம்ல தனியா பண்றது வந்து ஒரு கொடுமை இருக்குது. தனியா வெயிட் பிளேட் எடுத்து மாட்டிக்கின்னு, மிஷின் வந்து தனியா இருக்கும், தனியா பேசாம பண்றது, ஹெட்செட் மாத்திக்கின்னு, அதெல்லாம் நல்லா இருக்காது. ஒரு 2 பேர் பார்ட்னரா போங்க, பண்ணுங்க.
ஸோ பி ஃபிட் வின் த என்டி காம்படிஷன். நீ அதிக வெயிட் தூக்குறேன், நான் அதிக வெயிட் தூக்குறேன்னா ஸ்பாட்டிங்கு, அப்புறம் அப்ரிசியேஷன். நல்லா வெயிட் தூக்குனா அப்ரிஷியேட் பண்ணணும், சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேஷன். இதெல்லாம் இருந்தாங்கன்னா தான் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த வெயிட் லாஸை ஸ்பீடாகவும் பண்ண முடியும். வெயிட் லாஸ் ஸ்பீடாக பண்ணால் உங்களுக்கும் தினமும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஜிம்முக்கு போகலாம், இன்னைக்கு வந்து இந்த வெயிட் தூக்கலாம், இல்லை நீ சாப்பிட்டு என்ன ஜிம்முக்கு போயிட்டு தான் வெளியே போகலாம், இதை சாக்கா வச்சுக்கின்னு வீட்டில் சொல்லிட்டு ஜிம்முக்கு போறேன்னு சொல்லி ஜிம்முக்கு போயிட்டு தான் பண்ணலாம். ஸோ நிறைய இருக்கு ஜிம்முக்கு போறதுல. ஸோ அதுபோல தான் உங்களுக்கும் வந்து புதுசு புதுசா நிறைய பேர் பார்ப்பீங்க, அவங்களும் கத்துருவாங்க. இல்லை நீங்க சைஸ்ல உங்க ஜூனியர் யாரா ஜிம்முக்கு சேர்ந்தா நீங்க வந்து சொல்லி கொடுப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். அது யூ கேன் பி எ டுட்டர். ஓகே, அதுதான். ஸோ நீங்க வந்து பெரிய பெரிய ஆள்லாம் நினைச்சுக்க வேணாம். உங்க நம்ம ஒருத்தன் ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தவன் பிகினரு, அவனுக்கு போய் ஒரு 2 முறை அவனை சொல்லி தரது, தப்புப்பா தம்பி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுப்பா அதான் கரெக்ட்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி நீங்க டெவலப் ஆகலாம். அதான் திருப்பி கம்மிங் டு த பாயிண்ட் மாதிரி வந்து 6 பேக் வந்து கம்பல்சரி இல்லை. 6 பேக் மெயின்டைன் பண்ணதும் கஷ்டம் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு 6 பேக் வச்சுக்கிறோம் தான் பெரிய ஆளு, மற்றவெல்லாம் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல் த ஒலிம்பிக் பாடி பில்டரே வந்து ஆப்ஸ்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல அவங்க அந்த கட்டிங் பண்ணும்போது வந்து அதுவா வரும். ஆப்ஸ் மெயின்டைன் பண்றது யாருமே ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் இருக்குதான் தான் வந்து அவங்க அப்போதைக்கு வைப்பாங்க, அது தெரியணும்ன்றதுக்காக வைப்பாங்களே தவிர அதுதான் எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லா வச்சு இல்ல. அதான் அவங்க வந்து நீங்க மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவாங்க தான், அதிகமா பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க பாடி ஃபேட் கம்மி பண்ணும் போதுமே வந்து ஆப்ஸ் விசிபிள் ஆயிடும் ஒலிம்பியன்ஸ்லாம். ஆனா இந்த இந்த மென்ஸ் பிசிக் தான் வந்து அந்த வெயிஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ வெயிஸ்ட்ல இருக்க ஃபேட்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஓவரா வெயிட் லாஸ் பண்ணி. ஆனால் அப்படின்னா மென்ஸ் பிசிக் போறவங்க நம்ம இப்போ நார்மல்ல சொல்லும் போது வந்து மென்ஸ் பிசிக் போறவங்க பிலோ 8% கீழே போவாங்க, 5% வரைக்கும் கூட போவாங்க பாடி ஃபேட்டு. நான் சொன்ன மாதிரி ஒலிம்பியன் பாடி பில்டருமே வந்து 5% கீழே தான் இருப்பாங்க. 5% கீழே போறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாட் ஹெல்த்தி தான். ஆனா அவங்க அந்த பர்டே அந்த ஒரு நாள் சேலஞ்சுக்காக பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நார்மல் வந்துருவாங்க. அதே மாதிரி 6 பேக் வைக்கிறதுலாம் வந்து அட்வான்டேஜ் இருக்க மாதிரி. அட்வான்டேஜ்னா எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நீங்க ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துப்பீங்க, ஜங்க் ஃபுட் எடுக்காம. ஸோ வந்து உங்க பாடி அண்ட் மைண்ட் ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது ஒர்க் அவுட் அப்போ. நீங்க எப்பவுமே நான் 6 பேக் தான் போட போறேன்னா உங்க வந்து இந்த ஸ்பைனல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். நீங்க வந்து அந்த கிரன்ச்சஸ் நிறைய போட சொல்ல ஆகட்டும். அப்புறம் வந்து இந்த 6 பேக் வந்து கரெக்டா போடணும். இந்த தப்பா கிப்பா எதனா போட்டா வந்து அங்க வந்து அந்த கிளாத் கிராம்ஸ் வந்துடும், ஆப் கிராம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. என்ன சொன்னா வந்து ஆப்ஸ் இஸ் குட், ஆனா அளவா இருக்கணும். எதுவா இருந்தாலும் அளவா பண்ணுங்க. அதான் சொன்னேன், நீங்க ஒரு காலத்துல வெயிட் லாஸ் பண்ணி ஒரு பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருந்தீங்கன்னா ஆப்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஆப்ஸ் வந்து நாட் ஃபார் எவ்ரிடே, ஃபிளாட் ஆப்ஸ் இஸ் த பெஸ்ட். விஜய் என்ன மாதிரி ஆயிருங்க. விஜய் நான் மாஸ்டர்ல வருவார் பாருங்க, அவர் என்ன ஆப்ஸா வச்சுட்டு இருக்காரு, ஃபிளாட் ஆப்ஸ் தானே இருக்கு. எப்படி ஒபிசிட்டியா இல்லாம தொப்ப இல்லாம வந்து நார்மலா ஆப்ஸ் தெரியணும்ன்றது அவசியம் இல்ல. ஆனா லைட்டா நீங்க வந்து ஃபிளெக்ஸ் பண்ணாலே ஆப்ஸ் தெரியும். ஆமாம். இப்ப எப்படின்னா இதுல வந்து நான் இன்னொரு விஷயம் சொன்னோம்னா வந்து இது வந்து பரத்ராஜ் அபிஷியல் அப்படின்றவர் வந்து ஒரு யூடியூப் சேனல்லாம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் தான் வந்து மெர்சல் படத்துல வந்து விஜயை ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து ஏன் வந்து அவருக்கு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணி 6 பேக் காமிக்கலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஏன் விஜய் சாருக்கு வந்து 6 பேக்கு காமிக்க வைக்கலான்னு. அவர் சொல்லுவாரு, அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைஞ்சா வந்து சாம்னஸ் போயிடும், விஜய் சாருக்குன்னு இருக்கிறது அந்த சாம்னஸ் தான், அந்த சாம்னஸ் போயிடணும். ஏன்னு சொல்றேன்னா வந்து நீங்க பாடி ஃபேட் கம்மி பண்ணும் போது வந்து மூஞ்சி ஜாலைன்லாம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு தொக்குணும். நீ அது வந்து சொன்ன அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, முன்னாடி மூஞ்சில தொக்கு வருதுன்னு, அதுக்கு பேர் வந்து ஜாலைன்னு சொல்லுவாங்க. அது அங்கெல்லாமும் ஃபேஸ்ல இருக்க ஃபேட்லாமும் குறையும் பாடி ஃபேட் கம்மி பண்ணினே வரமா. ஸோ நீங்க 6 பேக் காமிக்கிறதுக்காக அவர் வந்து 6 பேக் காமிக்கிறதுக்காக வந்து அவர் சாம்னஸ் வித்தாருன்னா வந்து பிடிக்காது வேற விஜய் ஃபேன்ஸ். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்றாங்கல்ல, அவரோட சாம்னஸ்க்காக தான். அது எப்போ வருதுன்னா வந்து அவர் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல இருப்பாரு. அதாவது எப்படின்னா அவர் வந்து ஒரு 15 to 18% பாடி ஃபேட் தான் இருப்பார். அதனால தான் வந்து அவருக்கு தொப்பை இருக்காது, ஃபிளாட் ஆப்ஸ் இருக்கும். அதே சமயத்துல அவர் ஃபேஸும் லுக்கா இருக்கும். அதான் எந்த ட்ரெஸ் போடாலும் ஃபிட்டா இருப்பாங்க. ஆமா, அதுதான் போடும். இப்போ எந்த ட்ரெஸ் போனாலும் லுக் அண்ட் ஃபீலா கிளாஸா இருக்கிறது வந்து அவங்க டைப் ஆஃப் ஃபிட்னஸ்.
அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் ஃபிட்டு தான். ஆப்ஸ் வச்சு பாடி பில்டிங் காமிச்சாதான் வந்து ஃபிட்டுன்னு இல்லை, மனுஷனுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபிட் இருக்கு. இப்போ நீங்க இவன் சொன்ன மாதிரி, இப்போ பீரஸ் சொன்ன மாதிரி வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ல தொப்பெல்லாம் இல்லாம கிளீனா இருக்கணும்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபிட்னஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பும் எனக்கு வந்து ஆர்ம்ஸ் அந்த இது மட்டும் கரெக்டாக அந்த ஆஃப் ஸ்லாக் போனமோன்னு வந்து அப்போ மட்டும் அந்த பீக் மட்டும் அப்பப்போ அந்த ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது தெரியணும். மற்றபடி நார்மலாக ஒரு நார்மல் வெயிட் கேட்டகரியில் இருந்தால் ஓகே அப்படின்னா தட்ஸ் குட், அது அவன் டைப் ஆஃப் ஃபிட்னஸ். இல்லை நான் வந்து பாடி ஃபேட் கம்மி பண்ணி மென்ஸ் ஃபிசிக் போய் அப்படி வீட்டாப்பரை விரிச்சு செஸ்ட்டை விரிச்சு லெக்கு காமிச்சு மசில் கத்தா பழனிக்கு பதிக்கிறது காமிச்சுக்கிட்டே இருப்பேன்னா அது அவனோட டைப் ஆஃப் ஃபிட்னஸ் கோல். அவ்வளோதான். இது தாண்டி பெருசா என்ன சொன்னா ஒரு விஷயம் சொல்லி விரும்புறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எபிசோடு வந்து பேசணுன்றதுக்கு வந்து தருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் யூடியூபர் சொன்னாங்க. தமிழ் யூடியூபர் வந்து சர்வே எடுத்திருந்தாரு. அவர் வந்து தருண்குமார் அப்படின்னு யூடியூப்ல சேனல் இருக்கும். அவர்கிட்ட போய் நான் அப்ரோச் எல்லாம் பண்ணேன் இன்ஸ்டாகிராம்ல. அவர் ஆனா ஒரு வாரமா ஆச்சு ஒன்றும் மெசேஜே பார்க்கல. ஆனா அவரோட சில கண்டென்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து ஆல்ரெடி எனக்கு ஐடியா இருந்தாலும் நான் அந்த ஃபிட்னஸோட அலசன்னே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் அவரோட கண்டென்ட்ஸ் வந்து ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துச்சு. ஸோ அவரை கூப்பிட்டே பேசலாம், ஒன்றும் பெருசாக பேசலாம் தான் பிளான் பண்ணிச்சு. பட் அவர் ரிப்ளை பண்ணலாம், அவர் வரல. இருந்தாலும் அவரோட கண்டென்ட்டுக்கு காப்பி ரைட் கொடுக்குற மாதிரி இந்த கண்டென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணது, ரிசர்ச்சு எல்லாமே ஒர்க் பண்ணது அவரு. அதை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நரேட் பண்ணேன். மேபி அவரோட யூடியூப் சேனல் பார்க்காத நானே பார்க்கல. அவர் யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம், தருண்குமார். பார்த்துட்டு முடிஞ்சா நானும் அப்படியே சொல்ற மாதிரி வாயில வந்த பிராலி சென்ட்மின்ற மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நாளை பின்ன வேற ஏதாவது எபிசோடுக்கு அவர் வாயில வதையா அப்படின்னு சொல்லிட்டு மேபி அப்ரோச் பண்ணி நாளை பின்ன அடுத்து ஏதாவது கொலாப் பண்ணலாம். செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ண போறது இல்லை, நம்ம ஒன்றும் பெரிய புண்ணித்தி இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஆச்சு இருந்தாலும் சந்தோஷம் வராத. வாயில வத சென்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல கமெண்ட் இருந்துச்சுன்னா ஆஹா அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் சொல்லி நான் என்னமோ 6 பேக் வைக்க போறேன்னு சொன்னா எனக்கும் 6 பேக் இல்லை. பட் வச்சேன் ஒரு டைம்ல 4 பேக்கெட் இதை வச்சுதான் நம்ம இவ்வளவு இடத்துல வந்து நம்ம எந்துக்கு வந்துட்டோம். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து நீங்க பாடி ஃபேட் கம்மி பண்ணாலும் எல்லாருக்குமே 6 பேக் தெரிஞ்சிடாது. ஒவ்வொருத்தரோட ஜெனட்டிக் அண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஜெனட்டிக் அண்ட் ஃபேக்டர்ஸே நான் சொல்லலை. சில ஜெனட்டிக் அண்ட் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்த்தா வந்து ஆப்ஸே இருக்காது, ஃபிளாட் ஆப்ஸ் தான் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் பாடி ஃபேட் கம்மி பண்ணாலுமே ஃபிளாட்டா தான் இருக்கும். ஏன்னா அது அவன் ஜெனட்டிக். சில பேருக்கு வந்து 4 பேக்ஸ் தான் தெரியும், அது அவங்க ஜீனு. சில பேருக்கு வந்து 10 பேக்ஸ் 8 பேக்ஸ் தெரியும், அது அவங்க ஜீனு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராவன்ல வந்து ஷாருக் கான் காமிச்சிருப்பாரு 8 பேக்ஸ் 8ஓ 10ஓ காமிச்சிருப்பாரு. அவர் ஆல்ரெடி 6 பேக் வர வச்சாரு. ஸோ அவர் வந்து அவர் ஜீன் இல்லைனாக்குமே வந்து அந்த ஜீன் வந்து 6 பேக் இருக்குன்னா அது வந்து அந்த ஃபுல் நீருக்கு இருக்கும். அதை வந்து அவர் ட்ரை பண்ணி 8 பேக்ஸ் காமிச்சிருக்காரு. ஆனா உங்களோட ஸ்ட்ரக்சரே, உங்க பாடியோட மசில் ஸ்ட்ரக்சரே 4 தான் வச்சுக்கோங்களேன். நீ எவ்வளவுதான் கட் பண்ணி ஒட்டின்னு பேப்பர் ஸ்கின் அளவுக்கு ஒட்டினா கூட வந்து 4 பேக்ஸ் தான் தெரியும். அது கீழே வந்து ஃபிளாட்டா தான் தெரியும். ஏன்னா மசில் அப்படிதான் இருக்கு. அது வந்து அந்த ஃபார்மேஷன் அது வந்து ஜீன்னால தான் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அவன் தான் இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு வந்து சுத்தி என்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதானே உண்மை, ஹெல்த்தி தான் உண்மை. என்டி உண்மைதான். ஆனா 6 பேக் வந்து ஹெல்த்தியான்னு சொன்னது மாற்று கருத்து. 6 பேக் வந்து ஹெல்த்தியானது வந்து எவனுமே ஆக்சுவல் இது பண்றவனே வந்து 6 பேக் வந்து ஒரு ஜெனட்டிக்கல் ஃபேக்டராக தான் ஸ்டே ஆகும். இன்னும் அவன் பல காலத்துக்கு வந்து அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணுவான். ஆனா நார்மலா வந்து ஃபிளாட் ஆப்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிட். அதாவது ஒரு ஆவரேஜ் பர்சன்னா வந்து ஆவரேஜா இவன் வந்து ஒரு ஆவரேஜ் பர்சன், இவன் ஒன்னும் கிடையாது குன்னும் கிடையாது, நார்மல்னு சொன்னா ஃபிளாட் ஆப்ஸ் தான். அதான் முடிச்சுப்போம். சைனிங் ஆஃப் பிராலி அண்ட் பீரஸ் அண்ட் இட்ஸ் யுவர் வாயில வட பாட்காஸ்ட் சீசன் 3. பீரஸுக்கும் நாங்களும் வந்து பழனி பதிக்கத்துக்கு வந்து வரோம். போய் மொத்த அடிக்கிறோம். பழனி பதிக்கத்துல ஏறி மொத்த அடிக்கிறோம். அப்படியே ஏறி. ஓகே, பாய்.